வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். புதுச்சேரிக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று வருகை புரிந்த குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கரை நேற்று மாலை கடற்கரை சாலையில் உள்ள நீதிபதிகள் விருந்தினர் மாளிகையில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் ஆகியோர் சந்தித்தனர். அப்போது முதலமைச்சர் திரு ரங்கசாமி கடிதம் ஒன்றை அளித்தார். அதில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள படிப்புகளில் 25% இடங்களை புதுச்சேரி மாணவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று அரசு, மக்கள் மற்றும் மாணவர் சமூகம் நீண்ட காலமாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்திடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். 1964ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மருத்துவ நிறுவனமான ஜிப்மர் 25% இடங்களை தொடர்ந்து ஒதுக்கி வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு தற்போது வழங்கப்படும் அனைத்து படிப்புகளிலும், வரவிருக்கும் படிப்புகளிலும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 25% இடங்களை விரைவில் ஒதுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கடிதம் அளித்தார். இதேபோல் துணை குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கரை, புதுச்சேரி காங்கிரஸ் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டசபை தலைவர் திரு வைத்தியநாதன் ஆகியோரும் நேரில் சந்தித்து புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி தேவை என்றும், புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் அனைத்து படிப்புகளிலும் 25% இடஒதுக்கீடு அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்திய விண்வெளி வீரர் சுபாங்ஷு சுக்லா மற்றும் இதர வீரர்களுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மேற்கொள்ள இருக்கும் ஆக்சியம் 4 பயணம் வரும் 19ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த பயணம் தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக தற்போது புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி தமிழக கடலோர பகுதிகளில் இன்று சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஆகவே கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்று புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குநர் திரு முகமது இஸ்மாயில் மீனவர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மீனவர்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் தகவலும் அனுப்பப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.